மானிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜென்ரலா எப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம கேப் டிரைவர் மாரிங்க. கேப் டிரைவர். ஓகே. அதான் உண்ம. ஒரு ஒரு கேப் டிரைவர்லனாச்சும் அவங்களுக்கு கிளியரா தெரியும். ம். ஒருத்தர் வரார், ₹100 தராருன்னா, அவங்களுக்கு நம்ம ₹20 தரணும், ₹80 எடுத்துக்கணுன்ற மாரி தெரியும். மானிட்டைசேஷன் எப்படின்னா, யா எவ்வளவோ பேர் பார்ப்பாங்க. கடைசியில YouTube தான் சொல்லும். YouTube, Instagram அந்த கம்பெனி தான் சொல்லணும். ₹1000 ஆ ₹10 அப்படின்னு. அவங்க இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, யார் மாத்துறான்னும் தெரியாது. தெரியாது. நீ யார் இப்ப சிஇஓ? யாரு எங்க இருக்கா? யார் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாது. அதனால அது எப்படின்னா, சரி ரைட்டு. இது தான்டா வாழ்க்கை அப்படின்னு நம்பி போறது தான். அந்த மானிட்டைசேஷன் புதுசா இந்த யூடியூப் சேனல் நெறைய குழந்தைங்கலாம் நாங்க சின்ன வயசுல எப்படி சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோமோ, இப்ப கிட்ஸ் நெறைய பேர் யூடியூபர் ஆகணும் அப்படின்றதே கோலாலாம் வச்சிருக்காங்க. ஐ வுட் ஸ்ட்ராங்லி சே யூடியூப் மட்டுமே பண்ணுன்றது வந்து எவ்வளோ ஒரு வயபிளான ஆப்ஷன் எனக்கு புரியல. ஏதாச்சும் ஒண்ணு எக்ஸ்டர்னலாவும் இருக்கிறது பெட்டர். யூடியூபும் இருக்கணும். யூடியூப் ஆனா எல்லாருக்குமே இருக்கும். நீங்க வந்து நாளைக்கு கரும்பு ஜூஸ் கடை போட்டீங்கனாலும், ஆமா. அத யூடியூப் சேனல்ல ப்ரமோட் பண்ணி தான் ஆகணும் சோசியல் மீடியால. அதுதான் இன்னைக்கு உலகம். அதனால ஐ வுட் ஸ்ட்ராங்லி சே வெறும் யூடியூப் மட்டுமேன்னு இல்லாம, வேற எக்ஸ்டர்னல் ஸ்கில்ஸ் சிங்கிங், காமெடி, ரைட்டிங், டான்சிங் வாட்டெவர் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸையும் வளர்த்து, அது எக்ஸ்டர்னல் ரியல் வேர்ல்டுலயும் கொஞ்சம் இருங்க. யூடியூப்லயும் இருங்க. இல்லன்னா என்ன ஆயிடுதுன்னா, யூடியூப்ல புகழ்ந்தா தான் நம்ம வாழ்க்கைன்னு அவங்க டிபெண்டன்ட் ஆயிடக்கூடாது. அந்த ஆன்லைன் ஆடியன்ஸுக்கு. ஏன்னா அங்க திடீர்னு நெகட்டிவா மாறிடும் அந்த இடம். அதனால ஃபார் கிட்ஸ் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் ப்ளீஸ் வெளியில போய் மற்ற ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு யூடியூப் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லா கத்து வச்சுக்கோங்க.